வணக்கம். அறப்போருடைய தன்னார்வலர்கள் அத்துணை பேருக்குமே மனமார்ந்த நன்றியும், பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும், மகிழ்ச்சியும். ஏன் தெரியுங்களா? என் ஓட்டு விற்பனைக்கு இல்ல. நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன். ஓட்டுக்கு பணமோ, பரிசு பொருளோ கொடுப்பதும், பெறுவதும் சட்டப்படி குற்றம் அப்படின்ற பிரச்சாரத்த கடந்த 1 வருஷமா தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஈரோடு 3வது இடைத்தேர்தலுக்கு பிறகு ஒரு பைலட் ஸ்டடி முடிச்சு, வாரம் வேற வேற கிராமங்கள்ல, வேற வேற மாவட்டங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 33 மாவட்டங்கள்ல பண்ணியிருக்கிறோம். சுமார் 180க்கும் மேற்பட்ட பகுதிகள்ல இந்த பிரச்சாரத்த முன்னெடுத்துட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தீவிர பிரச்சார பகுதிகளாக நம்ம அடையாளப்படுத்தி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த சனி, ஞாயிற்றுக்கிழமை உட்பட வாரத்திற்கு 40 இடங்கள் குறையாம கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்குன்னா, அது தன்னார்வலர்களுடைய பங்களிப்பு இல்லாம சாத்தியமே இல்ல. அவங்களுடைய ஊக்கம் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். ஆரம்ப கட்டத்துல இந்த கேம்பெயின நாம முன்னெடுக்கும்போது, இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்த முன்னெடுக்கும்போது, இதெல்லாம் எங்கெங்க நடக்க போது? நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நீங்க கத்துறத கத்திக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணுமா? அ எவ்வளோ பேர் வாங்குறாங்க? அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குறைகளும், விமர்சனங்களும் வந்துகிட்டு இருந்தத நம்ம தன்னார்வலர்கள் கண்கூட பார்த்திருப்பீங்க. அப்போ நாம சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம இது டவுன் டூ டாப் கிரவுண்ட் லெவல்ல இருந்து எழும்ப வேண்டிய ஒரு பிரச்சார ஒரு இயக்கம். மக்கள் விழிப்புணர்வு இயக்கம். இது துவங்குறோம். தேர்தல் நெருக்கத்துல தேர்தல் ஆணையத்த முன்னெடுக்க வைப்போம். அவங்கள கேள்வி கேட்போம், அவங்கள செய்ய வைப்போம், அவங்கள பங்கெடுக்க வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல கடந்த செய்துகிட்டு இருந்த கேம்பெயின் எல்லாத்துலயும் மலை கிராமங்கள்ல, போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல, பல்வேறு கிராமங்கள் பகுதிகள அத கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு வீடுகள்லயும். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வீடுகள்ல அந்த ஸ்டிக்கர பார்த்திருப்பீங்க. நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன். அப்படின்னு மக்கள் தன்னெழுச்சியாக இந்த இயக்கத்துல ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த பிரச்சாரத்துடைய நிறைவு நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். இதுக்கு பின்னால எந்த இடங்கள்லயும் தயக்கம் காட்டாம வார இறுதி நாட்கள்லாம் தங்களுடைய தனிப்பட்ட பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக சில மணி நேரங்கள் ஒத்துழைத்த ஒரு முறையாவது பங்கெடுத்த அத்துணை தன்னார்வலர்கள் தான் போய் சேரும். எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையமே இந்த கேம்பெயின இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்த முன்னெடுக்குது தமிழ்நாடு முழுவதும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள போய் சந்திச்சிருந்தோம். அறப்போர் சார்பா நம்ம குழு போய் சந்திச்சிருந்தோம். இப்படி சந்திக்கும் போது அங்க சக ஜாயிண்ட் அண்ட் அடிஷனல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்களையும் சந்திச்சிருந்தோம். அதுல சோசியல் மீடியா வைஸ் இந்த சமூக வலைதளங்கள்ல ஏன்னா இன்னைக்கு நகரங்கள் பெரும்பாலும் இளைஞர்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கிறாங்க. அங்க இந்த கேம்பெயின் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம். பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட பத்தின விழிப்புணர்வு இது சட்டம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சட்டம் இருக்கிறதே தெரியல. அதற்காக இந்த கேம்பெயினை தேர்தல் ஆணையம் இப்ப செய்யலாம், எப்ப செய்ய போறீங்க? அது மக்கள் கேட்கிறாங்க. இதுக்கு சட்டம் இயற்ற வேண்டியதானே அவங்களுக்கு தெரியாம கேட்கிறாங்கன்றத நம்ம எலாபரேட்டா விரிவா அங்க சொல்லியிருந்தோம். அது இப்போ சாத்தியமாயிருக்கு. அது துவங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற செய்தியை பார்க்க முடிஞ்சது. அதே போல தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சாரத்தை அவங்களுடைய துண்டறிக்கைகள் எல்லாத்துலயும் ஓட்டு விற்பனைக்கல்ல. அப்படி இருந்தால் அது சட்டவிரோதம். கொடுப்பதும் பணமோ பரிசு பொருளோ கொடுப்பதும் பெறுவதும் சட்டவிரோதம் அப்படின்றத முதல் முறையா எடுக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துல முதல் வாயில் இருக்கும் இல்லையா, அந்த வாயில்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே வச்சிருக்கிறாங்க. இது நம்ம சமூக வலைதளங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த செய்திய ஓட்டுக்கு பணம் கொடுப்பது சட்டப்படி குற்றம், பெறுவது சட்டப்படி குற்றம்ன்ற செய்தியை உட்படுத்தி அந்த எண் ஓட்டு விற்பனைக்கு நட கேம்பெயின அங்க பார்க்க முடிஞ்சது. அங்கெல்லாம் கட்சி யார் வந்து முன்னால இருக்காங்களோ, அவங்க யார் ஆட்சியில இருக்காங்களோ, அவங்களோட புகைப்படம் இருக்கும். அந்த இடத்துல இது தலைமைச் செயலகத்துல இருக்கு. இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது. அதே போல இன்னைக்கு சோசியல் மீடியாவுல இந்த கேம்பெயின தமிழ்நாடு தேர்தல் தலைமை அதிகாரி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாற்றத்திற்கு காரணம் கடந்த மாதங்கள்ல இத்தனை ஆட்களாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார இறுதி நாட்கள், வார நாட்கள்ல அங்க களத்துல பணி செஞ்ச தன்னார்வலர்கள் தான். உங்கள் உழைப்பு இல்லாம இது சாத்தியமே இல்ல. அவங்கள்ட்ட நாம போய் பேசும்போது வீடுகளுக்கு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடுகள்லயும் வீடுகள் தோறும் விழிப்புணர்வா பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற அந்த புகைப்படங்கள உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. எந்தெந்த கிராமங்கள்ல, எந்த மாவட்டத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற புகைப்படங்கள காண்பிக்க முடிஞ்சது. அது ஏற்கனவே மின்னஞ்சலாவும் அனுப்பியிருக்கோம். அவங்க சோசியல் மீடியாவிலயும் பார்க்குறாங்க. அங்க அது தெரிஞ்சது. மக்கள் நீங்க பங்கெடுக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்ஷனையுமே அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற இவ்வளோ கள முயற்சி, அப்போ அவங்க கொண்டு வர்ற கருத்து ஆக்கப்பூர்வமான கருத்து ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்ற அவங்க பொறுப்பையும் அங்க கொஞ்சம் போல உணர முடிஞ்சது. அதனால நாம இதுவரைக்கும் செய்த உழைத்த அத்துணை தன்னார்வலர்களுக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம செய்த அத்துணை தன்னார்வலர்களுக்கும் தங்களுடைய சுவற்றுகள் எழுதின அத்துணை தன்னார்வலர்களுக்கும்
மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றியும் மகிழ்ச்சியும் கூட மற்றும் ஒரு முறை. ஸோ முதல் விஷயமாக தேர்தல் ஆணையம் இதை எடுத்திருக்கிறாங்க. இப்போ நமக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னா, இதை முன்னிலும் காட்டிலும் இன்னும் கூடுதல் வேகத்தோட தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கு. நாம தான் செய்ய போறோம். இது சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம்ன்றத மக்களுக்கு, கடைகோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை நம்மகிட்டையும் இருக்கு அப்படின்றத உணர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய சில வாரங்களுக்கு உங்கள் பகுதியில முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தில் வச்ச முதல் கோரிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க. 2வது கோரிக்கையா அவங்க சொல்லியிருக்கோம். ஒரு வேட்பாளர் நான் வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் இந்த பிரச்சாரத்தை பங்கெடுக்கிறேன், வேட்பாளரா பதிவு பண்றேன், என்ன இந்த எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா ஏத்துக்கங்க அப்படின்னு சட்டத்தை அனுமதிச்சுதான், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட அதை ஏத்துக்கிட்டு தான் கையெழுத்து போடுறாங்க. அப்போ அந்த துண்டறிக்கைகள்ல வேட்பாளர்கள் கொடுக்கக்கூடிய துண்டறிக்கைகளை, பிரச்சார துண்டறிக்கைகளை ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம்ன்ற வாசகம் இடம்பெறக்கூடாது? இதை இடம்பெற செய்யுங்க. வேட்பாளர்கள் எல்லா துண்டறிக்கையிலும் இடம்பெற செய்யுங்க. இதுக்கான அறிவிப்பை வெளியிடுங்கன்னு கேட்டிருக்கோம். அது மட்டுமே இல்லை, கட்சிகளையும் விழிப்புணர்வு பக்கம் பக்கமா வெளியிடுவாங்க, சோசியல் மீடியாவில் வருவாங்க, டிவிலெல்லாம் அறிவிப்பு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ இந்த புகைப்பிடித்தல் எப்படி உடல் நலத்துக்கு கேடுன்னு போடுறாங்களோ அதே போல ஓட்டுக்கு பணம் கொடுப்பது சமூகத்துக்கு கேடுன்ற செய்தி ஏன் இடம்பெறக்கூடாது? இது சட்டப்படி குற்றமாச்சு. இந்த சட்டத்தை விழிப்புணர்வு கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும், தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்ச அத்தனை கட்சிகளுக்கும் இந்த வரவிருக்கக்கூடிய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரச்சாரத்தை அவங்க துண்டறிக்கைகளை, விழிப்புணர்வு செய்திகளில், விளம்பரங்களை இடம்பெற செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ கட்சிகள் பங்கெடுக்கணும்னு கேட்டிருக்கோம். வேட்பாளர்கள் அவங்களுடைய துண்டறிக்கையில் இடம்பெறணும்னு கேட்டிருக்கோம். இந்த கோரிக்கையை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கான என்ன முயற்சிகள் இருக்கு, செய்ய முடியும்ன்றத பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி ஊடகத்தினர், விஷுவல் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா பத்திரிகையாளர்கள், உங்களுடைய பகுதிகளில், உங்களுடைய எழுத்துக்களில், விளம்பரங்களில் இந்த 100% ஓட்டுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றன்றதை ஏன் இது வரைக்கும் முன்னெடுக்கலை? நிறைய பிரைம் தொலைக்காட்சி இருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அதே போல் சின்னதும் பெரிதுமாக நிறைய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊடகமும் இந்த முறை ஏன் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடாது? ஓட்டுக்கு பணம் பரிசு பொருள் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம்னு இன்னைக்கு தேர்தல் ஆணையமே அறிவிக்குது. இந்த பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களையும், தொலைக்காட்சிகளையும், பத்திரிகை செய்தியாளர்களும் நீங்க உங்க இதில் கொண்டு போவீங்கன்றதை நம்புறோம். 3வதாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெக்கானிசம், சிவிஜில் ஆப்பா இருக்கட்டும், இல்லை 1950 கம்ப்ளைண்ட் அந்த நம்பரா இருக்கட்டும், இதுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க எங்க, யாரு கொடுக்குறாங்கன்ற அடையாளத்தை வெளிப்படுத்தாம எந்த இடத்துல கொடுக்க போறாங்கன்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவங்கள யாரு கண்டுபிடிச்சு உரிய தண்டனையை வேகமாக வழங்கணும்னு சொல்லியிருக்கோம். நிறைய இடங்கள்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க, வெறும் ஃபோன் தான் பயன்படுது. அந்த 1950 ஆக்டிவா வைக்க சொல்லுங்க. கடந்த 22 மார்ச் நம்ம புகார் கொடுக்கறதுக்கு முற்பட்டோம். 12 லட்ச ரூபா தென்காசி பகுதியில் ஒரு இடத்துல கொடுக்குறதா என்ற தகவலை கிடைச்சி இந்த தகவலை புகார் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். ஃபோன் எடுக்கலை, அதையும் தெரியப்படுத்தி இருக்கிறோம். 1950 1950ன்ற நம்பர் எப்போவுமே ஆக்டிவாகவும் அதுக்கான உரிய புகார் கொடுத்தா அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வருவதற்கும் ஏற்பாடு செய்யுங்க. அந்த பறக்கும் படையும் விரைவாக அந்த இடத்த ரீச் பண்ணி அது உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், குற்றவாளிகளுக்கு தண்டனை விரைந்து வழங்கப்படணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கோம். 4வதாக விழிப்புணர்வு செய்யறதுல இந்த செலிபிரிட்டிஸ், பெரும்பாலான சமயங்கள்ல எல்லா செலிபிரிட்டியும் எல்லாரும் என்ன பண்றாங்க, 100% ஓட்டு போடுங்க, 100% ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் தேர்தல் ஆணையமே இது வரைக்கும் முன்மொழிந்திருக்கு. ஆனா இந்த கேம்பெயின், இந்த வருஷத்திலிருந்து 100% ஓட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாம பணமோ பரிசு பொருளோ ஓட்டுக்கு கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம் அப்படின்ற பிரச்சாரத்தை செலிபிரிட்டி வாயிலாக முன்னெடுங்கள், பத்திரிகை வாயிலாக முன்னெடுங்கள், அவங்கள்ட்டையும் இந்த வீடியோக்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு இருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தருமே கூட ஓட்டுக்கு பணமோ பரிசு பொருளோ கொடுப்பது சட்டப்படி குற்றம், பெறுவது சட்டப்படி குற்றம் அப்படின்ற வீடியோ எடுத்து நம்ம அறப்போருடைய பேஜில் டேக் பண்ணி போடுங்க, எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி போடுங்க, ட்விட்டரில் எடுத்து போடுங்க. இந்த சட்ட விழிப்புணர்வை இப்போ பண்ணலைன்னா எப்போ பண்ண போகிறோம்? இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னா எந்த காலத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? ஏன்னா பணமும் பரிசு பொருளும் தேர்தலை எந்த அளவு கொடூரமாக முடிவு செய்யுதுன்றது நமக்கே தெரியும். அப்போ இதற்கான வாய்ஸை, உங்களோட குரலை இப்போ கொடுக்கலன்னா எப்போ கொடுக்க போகிறோம்? தன்னார்வலர்களான நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய சில வாரங்களில்
ரொம்ப வேகமாக தமிழ்நாடு முழுவதும் விரைவாக இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறதுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் தேவை. அதற்கான லிங்க் இதுல இருக்கு, பதிவு பண்ணுங்க. நன்றி. திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.